ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது 10th சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் லா இதுதான். இது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். அந்த கவர்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது, எந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி இருக்குது, அதோட லா என்ன அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டிடியூஷன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து ஒரு நேஷனை வந்து ப்ராக்ரஸ் கொண்டு போகிறது, அதாவது வெஹிக்கல்னு சொல்கிறாங்க. மூவ் பண்ணுறதே, நேஷனை மூவ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஃபேப்ரிக் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பவர்ஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த வேரியஸ் ஆர்கன்ஸையும் கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருப்பாங்க. என்ன வேரியஸ் ஆர்கன்ஸ்? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இதுக்கு இடையில இருக்க பவர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எங்கே ஆரிஜினேட் ஆகிடுச்சு? யூஎஸ்ஏ, அமெரிக்காவில் தான் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனுங்கிற கான்செப்டே ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்றத இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நீட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷன் வந்து எதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லேயுமே வந்து கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதை தான் வந்து அதுதான் அவங்கள கவர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் வந்து சர்டின் பிரின்சிபல்ஸை வந்து கொடுக்குது. அதில் தான் வந்து கவர்மெண்ட்டும் அதில் இருக்க சிட்டிசன்ஸும் வந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது சொசைட்டியோட நேச்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ட்ரி வந்து மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், நிறைய கம்யூனிட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிலீவ்ஸ் இருக்கும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும். அதுக்காக வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணது வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அது யாருக்கு எதுக்கு கீழே வந்திருக்கும் அப்படின்னாக்கா கேபினெட் மிஷன் பிளான் 1946. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபினெட் மிஷன் பிளான் 1946 இதுக்கு கீழே தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த அசம்பிளியில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 389 மெம்பர்ஸ். இதில் வந்து ப்ராவின்சஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 292 மெம்பர்ஸ், தென் ஸ்டேட்ஸ்க்கு 93, தென் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் 3 மெம்பர்ஸ், தென் பலுச்சிஸ்தானுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இது டோட்டலாக 389 மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் இருந்தாங்க. இந்த அசம்பிளி வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னாக்கா December 9, 1946 நடந்துச்சு. இதில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர், டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இதுவும் 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் நெக்ஸ்ட்டு இவர் இறந்ததுக்கப்புறம், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆனவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தென் சிமிலர்லி இன்னொரு 2 வைஸ் பிரசிடென்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஹச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் வைஸ் பிரசிடென்ட்ஸ். இது எல்லாமே 1 மார்க் கொஷின்ஸ். இந்த அசம்பிளி வந்து 11 செஷன்ஸ் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. தென் 166 டேஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் நடந்திருக்கும். டிஸ்கஷன்ஸில் வந்து என்னாச்சுன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. சம் ஆஃப் தெம் வேர் அக்செப்டட். அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த அசம்பிளியை வந்து வேரியஸ் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அது மூலியமாக தான் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டை யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க? டிராஃப்டிங் கமிட்டி. அதோட சேர்மன் யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. டிராஃப்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இதில் டிஸ்கஷன் நடக்குது. இதில் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் மெம்பர்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃபைனலாக எப்போ அடாப்ட் பண்ணுறாங்கனாக்கா November 26, 1949 வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா ப்ரீஆம்பிள் இருக்குது, 22 பார்ட்ஸ் இருக்குது, 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிராஃப்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் எப்போ அப்படின்னாக்கா 26 January 1950. இதை தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவாக செலக்ட் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இட் இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர். நெக்ஸ்ட்டு வந்து பிரேம் பிஹாரி நரேன் ரசேதா. இவர் தான் வந்து கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இட்டாலிக் ஸ்டைலில் வந்து எழுதியிருப்பார், ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம். இதுதான் வந்து கேலிகிராஃபரை பற்றி சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு சலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்டு. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப லென்த்தியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்ட்லி ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். இதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிஜிடாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். தென் ஃபெடரல் சிஸ்டம். இதில் வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. தென் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட் சிஸ்டம் நாட் ஒன்லி அட் த சென்டர் அண்ட் ஆல்சோ இன் த ஸ்டேட்ஸ். அதாவது ராஜ்யசபா, லோக்சபா பார்லிமெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஸ்டேட்ஸில் இருக்குது. இதான் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். தென் மேக்ஸ் இந்தியா ஆஸ் எ செக்குலர் ஸ்டேட். இந்தியாவில் வந்து ஃப்ரீடம் டு ஃபாலோ ஆல் த ரிலீஜியன், அதான் வந்து செக்குலர் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. தென் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க இந்தியாவில், அதுவும் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர். தென் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் அப்படின்னா என்ன? ரைட் டு ஓட் ஆல் சிட்டிசன்ஸ் எபவ் 18 இயர்ஸ். எபவ் 18 இயர்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். தென் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். தென் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல்ட் கேஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்க்கு வந்து இங்கே ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து சலைன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் என்ன? லென்த்தியஸ். செகண்ட் borrowed one. Then rigid and flexible partly. Then next federal system of government. Then parliamentary system. Then secular. Then independent judiciary. Then adult franchise. Next single citizenship and special provisions for minorities, SC, STs. இதுதான் வந்து சலைன் ஃபியூச்சர்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீஆம்பிள்னா என்ன? முன்னுரைன்னு சொல்லலாம், அதாவது இன்ட்ரொடக்ஷன்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கனாக்கா ஐடியல்ஸ் இருக்கும், அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கும். இதில் வந்து சம்மர் எசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனோட எசன்ஸை வந்து இங்கே ப்ரீஆம்பிளில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு புக்கில் வந்து இன்ட்ரொடக்ஷனை பார்த்தாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்குக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ப்ரீஆம்பிளை படித்தோன்னா இதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ கீ டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு ப்ரீஆம்பிள் வந்து ஒரு கீயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் த எதை பேஸ் பண்ணி இந்த ப்ரீஆம்பிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பார். அந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கான்ஸ்டிடியூஷனோட ப்ரீஆம்பிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை அடாப்ட் பண்ணது எப்போனா January 22, 1947. தென் இந்த ப்ரீஆம்பிளை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். எப்படின்னாக்கா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலிமா இதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த அமெண்ட்மெண்ட்னா என்னது? சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க? இதில் ஒரு நியூ வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இதோட மீனிங்லாம் நம்ம படிப்போம் டீட்டெயிலாக பின்னாடி. தென் த ப்ரீஆம்பிள் பிகின்ஸ் வித் த ஃப்ரேஸ். ப்ரீஆம்பிள் வந்து எதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. திஸ் கிளியர்லி இம்ப்ளைஸ் த கான்ஸ்டிடியூஷன் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, பீப்புள் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து தான் பவர் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then next, people, thus we can say that people of India are the source of our constitution. Constitution source யாரு? people of India. people இல்லைனா கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரீஆம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் தட் இந்தியா வந்து என்னன்னாக்கா சொவீரியன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீ டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து SSS DR ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட ஆர்டர் வந்து 1 மார்க்கில் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா, எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வந்து கொடுக்கணுங்கிறது தான் இதோட எய்ம். நெக்ஸ்ட்டு லிபர்ட்டி ஆஃப் தாட் இருக்கணும். தென் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். அதாவது ஃப்ரீடம் இருக்கணும், திங்கிங், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். தென் ஈக்குவாலிட்டி, எதில் ஈக்குவாலிட்டி? ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். தென் ஃப்ரெட்டர்னிட்டினா பிரதர்ஹுட் அமாங் ஆல் த இண்டியன்ஸ். இதான் வந்து ப்ரீஆம்பிளில் சொல்லியிருக்கிறது. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அமெண்டட் ஒன்ஸு, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். யார் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வந்தது? ஜவஹர்லால் நேரு. அவங்க அதை எப்போ நம்ம அடாப்ட் பண்ணோம்? January 22, 1947. அமெண்ட்மெண்ட் இயர் என்ன? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. தென் இதோட வேர்ட்ஸ் எல்லாம், இந்த வேர்ட்ஸ் என்னென்ன ஆட் பண்ணாங்க இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா? சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி.
தென் இதோட ஆர்டர் கேட்கலாம். சொவீரியன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். தென் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற டேர்ம்ஸுமே வந்து ப்ரீஆம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி வேர் த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்ஸ். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து தான் இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். 1789 வந்து இது மெயினாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. தே வர் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இந்த ப்ரீஆம்பிள் ஆஃப் நம்ம கான்ஸ்டியூஷனில் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்பில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, த வேர்ட் சிட்டிசன் எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம்னா லத்தீன் டேர்ம் சிவிஸ்ன்ற வேர்ட்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சிவிஸ் இதோட மீனிங் என்னன்னாக்கா ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். ஒரு சிட்டி ஸ்டேட்டில் இருக்க ரெசிடெண்ட்டாக தான் வந்து நம்ம சிவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லத்தீன் டேர்ம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். தென் இதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னாக்கா 5 to 11 சிங்கிள் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் இருக்குது நம்ம கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதோட ஆர்டிகல்ஸ் 5 to 11 பார்ட் வந்து 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல் வித் த சிட்டிசன்ஷிப். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருப்போம்னாக்கா பிரிட்டிஷ்லேருந்து பாரோ பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரொவைட்ஸ் ஃபார் அக்வசிஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். யாரெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் பெற முடியும், யாரெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப்பை லாஸ் பண்ணுவாங்கிறதுன்றது இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து 8 times வந்து இது வரைக்கும் அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. அதை ரிப்பீல் பண்ண ஆக்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2003. இந்த 2 இயருமே ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் இதில் சிட்டிசன் ஆக்டில் வந்து 1955 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம எப்படி அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிட்டிசன்ஷிப் 5 waysல வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்வயர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன் பை பர்த். அதாவது இந்தியாவில் ஆன் ஆர் ஆஃப்டர் January 26, 1950 எல்லாருமே வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா பை பர்த். இதில் பிறந்ததுனால இவங்க எல்லாருமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ். தென் டிசன்ட். ஒரு பர்சன் born outside India on or after January 26, அதாவது January 26 ரிப்பப்ளிக் டேக்கு அடுத்தது பிறந்திருந்தாங்க அப்படின்னாக்கா 1950க்கு அப்புறம் பிறந்திருந்தாங்க, அவங்க ஃபாதர் வந்து பை டிசென்ட் வந்து இந்தியனாக இருந்தார் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. இஃப் ஹிஸ் ஃபாதர் இஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் ஹிஸ் பர்த். ஃபாதர் வந்து இங்கே பிறந்திருந்தா அவங்க பையனுக்கும் வந்து கொடுக்கலாம் சிட்டிசன்ஷிப். இதான் வந்து பை டிசென்ட். தென் பை ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது சிட்டிசன்ஷிப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிடைக்கிறது. அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. இதுவும் ஒரு மெத்தட். தென் நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷனில் ஃபாரினர்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். எப்படின்னாக்கா நேச்சுரலைசேஷனுக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது மூலயமா அவங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரியை வந்து இன்கார்பரேஷன் பண்ணுறதுனால சிட்டிசன்ஷிப் கிடைக்கிது. அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு டெரிட்டரியை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க இல்லைனா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த பீப்புளுக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 5 methods ஆஃப் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப். ஃபர்ஸ்ட் ஒன்று பர்த்து, செகண்ட் descent, third one registration, fourth one naturalization, then fifth one incorporation of territory. next loss of citizenship. citizenship வந்து எப்படி இழக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 3 ways of losing citizenship சொல்லியிருக்காங்க. அதாவது வாலண்டியராக வந்து எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரியோடது வேண்டான்னு சொல்லி நம்ம வந்து லாஸ் பண்ணிக்க முடியும். தென் செகண்ட் ஒன் டெர்மினேட் பண்ணிடுறாங்க. எப்படின்னாக்கா இப்போ வேறு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வந்து போயிடும். இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். தென் தேர்ட் மெத்தடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஃப்ராட், ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், ஏதாவது கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஃபேக்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஏதாவது ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க இம்ப்ரிசன்மெண்ட் பீரியட் 2 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சிட்டிசன்ஷிப்லேருந்து
லாஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் லாஸிங் சிட்டிசன்ஷிப். ஃபஸ்ட்டு வந்து வாலண்டியராக பண்ணுறது, அதுக்கப்புறம் செகண்டு டெர்மினேட் பண்ணுறது. அதாவது டெர்மினேஷன் எப்போ நடக்கும், அதர் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் எடுக்கும்போது. நேச்சுரலைஸ்டு சிட்டிசனுக்கு வந்து தேர்டு மெத்தடில் எப்படின்னா, அவங்க ஏதாவது ஃபால்ஸ் கேசஸ் இல்லைன்னா ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது மிஸ்டேக் ஃப்ராட் கேசஸில் ஜெயிலில் இருந்தாங்க 2 இயர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 3ல் இருக்குது. ஆர்டிகல்ஸ் வந்து 12 to 35. இதில் ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னாக்கா யூஎஸ்ஏலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினலி இதில் வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. இப்போ வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்குது. பார்ட் 3 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவைலபிள் டு ஆல் சிட்டிசன்ஸ். சர்டின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். அதாவது சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்கும், ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்னா கார்ட்டானா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இது அதாவது சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் issued by King John of England in 1215 under pressure from the barons. This is the first written document related to fundamental rights of citizens. அதாவது மேக்னா கார்ட்டா ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணவங்க யார், கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து. எப்போ 1215 வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு த ஃபண்டமெண்டல், அதாவது ஆரிஜின் வந்து இங்கே தான் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதை 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிக்கல் என்ன 32. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரிட்டுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டுங்கிறது ஆர்டர் ஆர் கமாண்ட்னு சொல்லலாம். யார் கொடுப்பாங்கன்னா கோர்ட் கொடுப்பாங்க, அண்டர் இட்ஸ் சீல், அவங்களோட சீலோட கொடுப்பாங்க. அதாவது இது நேச்சர் ஆஃப் கமாண்ட் ஆர் ப்ரொஹிபிஷன், கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா அவங்க ப்ரொஹிபிட் பண்ணுவாங்க சர்டன் ஆக்டிவிட்டீஸை. அதை தான் வந்து ரிட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் முடிச்சுட்டு பார்க்கலாம். அதாவது ரிட்னா என்னன்னு சொல்லி ஆர்டர் ஆஃப் த கோர்ட். கோர்ட்டோட ஆர்டரில் ஒரு கமாண்டோ இல்லை ப்ரொஹிபிஷனோ அவங்க வந்து கொடுக்கறது தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ரிட்டுன்னு சொல்கிறோம். இந்த ரிட்டை வந்து யாரெல்லாம் கொடுப்பாங்கனாக்கா சுப்ரீம் கோர்ட் கொடுக்கலாம், ஹை கோர்ட்டும் கொடுக்கறதுக்கான பவர் இருக்குது. என்னென்ன ரிட்ஸ் இருக்குன்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், குவா வாரண்டோ, சர்டியோரை. இது எல்லாமே வந்து என்னென்னாக்கா 5 ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டிக்கல் 32 தட் இஸ் ரெமிடிஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா கார்ஜியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் இந்த ஆர்டிக்கல் 32 என்ன சொல்கிறாங்கனாக்கா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் என்னென்ன 5 ரிட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ்னால் சேஃப் கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். இல்லீகலாக எந்த பீப்புளையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அது வந்து ஹேபியஸ், அதை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா ஹேபியஸ் கார்பஸ். தென் மேண்டமஸ், பெடிஷனர் என்ன பண்ணுவாங்க, லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை வந்து வேலை செய்ய சொல்லி கமெண்ட் பண்ணுறது தான் மேண்டமஸ். தென் ப்ரொஹிபிஷன், அதாவது சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஆக்டிங்க்கு அவங்க ஆக்ட் பண்ணது பியாண்டோட ஜுரிஸ்டிக்ஷன் இருந்தது அப்படின்னா அதை வந்து தடுக்கிறது, அதுதான் வந்து ப்ரொஹிபிஷன். தென் சர்டியோரை. சர்டியோரை அப்படின்னா குவாசஸ் அண்ட் ஆர்டர் இஷ்யூட் பை சபார்டினேட் கோர்ட். அதாவது அவங்களோட ஜுரிஸ்டிக்ஷனை தாண்டி அவங்க ஏதாவது லாஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா, இல்லை தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதை அபாலிஷ் பண்ணுறது தான் சர்டியோரை. தென் குவா வாரண்டோ. குவா வாரண்டோங்கிறது ப்ரிவென்ட்ஸ் அசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது பப்ளிக் ஆஃபீஸை வந்து யாராவது ஃபால்ஸ் மேனரில் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் குவா வாரண்டோ. அவங்களுக்கு வாரண்ட் கொடுப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் கொடுக்க முடியும். இதெல்லாம் தான் வந்து என்னென்னா ரிட்ஸ், ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், சர்டியோரை அண்ட் குவா வாரண்டோ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எது கூட வருது, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி இங்கே சொல்லியிருந்தாங்க, அதை பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ரைட் டு ஈக்வாலிட்டி, தென் செகண்ட் ரைட் டு ஃப்ரீடம், தென் தேர்ட் ரைட் டு எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்,
தென் ஃபோர்த் ஒன் ரைட் டு ரிலீஜியன், ஃபிஃப்த் ஒன் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், சிக்ஸ்த் ஒன் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ ஃபஸ்ட் என்னது ஈக்குவாலிட்டி, தென் ஃப்ரீடம், ஃபஸ்ட்டு வரும் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் ஃப்ரீடம் செகண்டு, எகெயின் வரும், தென் ரிலீஜியன், தென் எஜுகேஷனல் ரைட்ஸ், தென் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 14 to 18. ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, இது வந்து ஆர்டிக்கல் 14. தென் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 5 டேர்மையும் வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ரிலீஜியஸ், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க ஆர்டிக்கல் 14ல் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, லாக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதான் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. யாரையும் வந்து இந்த 5 கிரவுண்ட்ஸில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், வேறு கிரவுண்ட்ஸில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் இது மூலிமா நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 16. ஆர்டிகல் 16ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவாலிட்டியாக கொடுக்கறது தான் வந்து ஆர்டிகல் 16. தென் அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறது 17. தென் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். மிலிட்ரி டைட்டில்ஸ் வச்சுக்கலாம், அகாடமிக் டைட்டில்ஸ் வச்சுக்கலாம், அதை தவிர வேறு எந்த டைட்டில்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து என்னென்னா ஆர்டிகல் 18. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, தென் டிஸ்கிரிமினேட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது, தென் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி, தென் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தென் 18th ஆர்டிக்கல் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இது ரெண்டுத்தையும் அபாலிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவாலிட்டி வரும், அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டினாலே என்ன அர்த்தம், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அது மறுபடியும் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரிக்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடமில் 19லேருந்து 22 வரைக்கும் டீல் பண்ணுற ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரைட் டு ஃப்ரீடமை வந்து சொல்லுது. இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இது எல்லாமே இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸையும் வந்து இதை டீல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய ரைட்ஸ்லாம் நம்ம வந்து வயலேட் ஆகிட்ருக்கோம், அது கேசஸும் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சணும். அப்போ ஆர்டிகல் 19ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன்ஸ். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா SAAMRP ஞாபகம் வச்சுக்கலாம். SAAMRP அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஏக்கு வந்து அசம்பிளி, தென் அசோசியேஷன். அசம்பிளிலையும் அசம்பிளி ஃபஸ்ட்டு வருமா, அசோசியேஷன்னா ஃபஸ்ட்டு வரும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அசம்பிளி, தென் அசோசியேஷன், தென் MRPயில் மூமெண்ட், தென் ரெசிடென்ஸ், தென் ப்ரொஃபஷன். இதுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீடம் இருக்குது. இதுதான் வந்து ஆர்டிக்கல் 19. தென் ஆர்டிக்கல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். ஏதாவது அஃபென்சஸ் பண்ணால் அதுலேயும் நமக்கு சில ஏரியாவில் ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிக்கல் 21 லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. தென் 21A எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கு ரைட்டு. 22ல் ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர்டிகல் 19ல் நிறைய MRP நான் ஏற்கனவே சொன்னது தான். அடுத்தது வந்து 20ல் வந்து கன்விக்ஷன் வருது. ஃபஸ்ட்டு வந்து குற்றம் புரியுறாங்க, அதுக்கப்புறம் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் லைஃப். தென் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். இதை வந்து 21A இதை வந்து லேட்டராக ஆட் பண்ணதுனால இங்கே 21Aன்னு கொடுத்துருப்பாங்க. தென் ஆர்டிகல் 22ல் வந்து ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேஸ். இங்கே கன்விக்ஷன், ஃபஸ்ட்டு கன்விக்ஷன் வரும், லாஸ்ட்டில் தான் வந்து அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷனுக்கு எகெயின்ஸ்டான ப்ரொடெக்ஷன். இது இப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வந்து ஆர்டிகல் 23 and 24. ஃபஸ்ட் என்ன, டிராஃபிக் இன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். இதில் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது யாரையுமே அப்படிங்கிறது ஒரு ரைட். தென் நெக்ஸ்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸில் சில்ட்ரனை வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு ரைட். ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. இதுதான் வந்து ஆர்டிகல் 23, 24ல் சொல்லியிருப்பாங்க. இது என்னது, ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபஸ்ட்டு வரும், வரும், நெக்ஸ்ட்டு வரும். ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், தென் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷனில் ஃபஸ்ட் என்னது ஹியூமன் பீயிங்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஞாபகம் வச்சுக்கலாம். இதான் வந்து ட்ரிக் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான. தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல்
25 to 28 that is right to freedom of religion. இப்போ இங்கேயும் எஃப்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். இங்கே ரிலீஜியன் ஞாபகம் வைக்கிறத விட ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இஎஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஃபஸ்ட்டு 25ல் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். அதாவது நம்ம ஒரு கடவுளை நினைக்கிறதுக்கோ இல்லை அதை ப்ரொஃபஷனாக யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸும் பண்ணலாம், ப்ரொபகேட் பரப்புறதுக்கான ஃப்ரீடமும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 25ல் சொல்லியிருக்காங்க. தென் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபயர்ஸ். இந்த ட்ரஸ்ட்டெல்லாம் பார்த்துருப்போம், ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், அதுக்கும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. 27ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் பே பண்ணுறதுலேருந்து ஃப்ரீடம் இருக்குது. தென் ஆர்டிகல் 28ல் ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நம்ம ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அட்டன் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது, அதுக்கான ரைட்ஸும் நமக்கு இருக்குது. இதை தான் வந்து ரிலீஜியனில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கிறது, அதை தான் ஃபஸ்ட்டாக நம்ம பாயிண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து மேனேஜ் பண்ணும்போது டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. தென் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க, அப்படி லைனாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அது ஆர்டிகல் 29-30ல் சொல்லியிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது லாங்குவேஜ் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இங்கே ஆர்டிகல் 29ல் சொல்லியிருப்பாங்க. தென் 30ல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கல்ச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர். தென் நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 29-30. இது வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். தென் நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். நம்ம ஏற்கனவே இப்போ தான் அதை டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் ரிட்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத. அலோஸ் த இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரெட்ரெசல் ஃபார் த வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளோட இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது வயலேட் ஆணுச்சு அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரெட்ரெசலுக்காக அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதான் நம்ம இனிஷியலாகவே பார்த்துருப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 7 இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டிகல் 31 வந்து இப்போ நம்ம டெலீட் பண்ணிட்டாங்க. அது எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இதை வந்து லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க அண்டர் ஆர்டிகல் 300A. எந்த பார்ட்டுனாக்கா பார்ட் 12 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ஞாபகம், 44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், தென் ஆர்டிகல் 300A, தென் பார்ட் என்னது 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். தென் இந்த பிக்சரில் வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது என்ன, இவங்க வந்து சைல்டு லேபருங்கிறத நான் எதில் ஞாபகம் வைக்கணும்னு சொன்னேன், அதாவது டிராஃபிக்கிங்க்கு அடுத்தது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ 23க்கு அப்புறம் 24. ஸோ ஆர்டிகல் 24 தான் என்னது, சைல்டு ரிலேட்டட். அதை தான் இங்கே வந்து நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. ஆர்டிகல் 24ல் ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அவ்வளோதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.